இயற்கை வழி உழவர்களை ஒருங்கிணைத்து நாஞ்சல் நாட்டு விருந்து படைத்து வரும் ஒரு உணவகம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நட்சத்திர ஹோட்டல்கள் முதல் சாலையோர கைவண்டி கடைகள் வரை சிறுதானிய இயற்கை உணவுகள் பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கூழ் வகை உணவுகள், சிறுதானிய பொங்கல், இட்லி, தோசை ஆகியவை உணவு பட்டியலில் இடம் பிடிக்க தொடங்கியுள்ளது. உணவு என்பது பசியை போக்குவது மட்டுமல்ல, நமது எண்ணத்தை செயலாக்கவும் உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய நல்லுணவாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணவு கிடைக்க வேண்டுமென்றால் மரபு விதையில் இருந்து இயற்கை முறையில் விளைவித்ததாக இருக்க வேண்டும். இந்த நஞ்சில்லா உணவை விளைவிக்கும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களை கொண்டு செயல்படும் உணவகங்கள் அதிகரித்து வருவது ஆரோக்கியமான வளர்ச்சி. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இயற்கை உணவகங்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் நாகர்கோவிலில் ஒரு உணவகம் நடத்தி வருகிறார் கௌதமன். இயற்கை வேளாண் நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் போன்ற முன்னோடிகளுடன் பயணித்த அனுபவம் கொண்ட இந்த கௌதமன் நாம் மறந்து போன பாரம்பரிய அரிசி ரகங்கள், சிறுதானியங்களை நம் கண்முன் கொண்டு வந்து நாஞ்சில் நாட்டு விருந்து படைத்து வருகிறார். நாங்கள் 2007 இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து இயற்கையில் விளைந்த நெல்கள்லேருந்து அரிசி தயாரித்து தூயமல்லி, காட்டு யானம், கருங்குருவை, கருப்பு கவுனி இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களில் உள்ள சாப்பாடு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்கிறோம். 7 கூட்டு, 5 குழம்பு, மற்றபடி 2 பாயசத்தோட கூடிய சாப்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலம். இந்த சாப்பாடை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து இதை தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டு போகணுங்கிறது நோக்கமாக இருக்குது. கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு, சோளம் போன்ற சிறுதானியங்கள் இங்கு விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. சிறுதானியத்தில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட புட்டு, ஆப்பம், இடியாப்பம், நூடுல்ஸ் போன்ற பல வகையான உணவுகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தூயமல்லி, காட்டு யானம், கருப்பு கவுனி உள்ளிட்ட பல பாரம்பரிய அரிசி ரகங்களில் தினமும் ஒரு அரிசி என்ற வகையில் உணவு சமைத்து பரிமாறி வருகிறது தாயம்மா கைப்பக்குவம் உணவகம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் சாப்பாடு. எந்த ஒரு கெமிக்கல் இது மாதிரி கிடையாது, சுத்தமாக இருக்கும் சாப்பாடு. யாருக்கும் சாப்பிடலாம், இங்கே அந்த அளவில் நல்லா இருக்கும். எனக்கு ஊர் மார்த்தாண்டா, நாங்கள் ப்ரோக்ராம் ஒரு இதுக்கு வருவோம், என்னை இங்கே இங்கே தான் சாப்பிடுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய்கறிகள் கிடைப்பது போன்று மீன்களும் அதிகம் கிடைப்பதால் மீன் சாப்பாடும் இங்கு ருசியாக இருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பசியை தாண்டி நோயில்லாத உடலை பேணுவது முக்கியம் என்பதை உணர்ந்த பலரும் நஞ்சில்லா உணவை தேடி வருகின்றனர். நாகர்கோவில் டவுனுக்குள்ளே எல்லா கடைகள்லையும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இதை மாதிரி சுத்தமான, சுகாதாரமான, இயற்கையான உணவில் தயாரிக்கப்பட்ட உணவு இந்த கடையில் கிடைக்குது. டேஸ்டியாக இருக்குது. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி கீரை வகைகள், மற்றபடி காய்கறிகள் எல்லாமே அவங்க ரொம்ப நீட்டாக சுத்தமாக சொந்தமாக தயாரித்து அதிலிருந்து உணவு தயாரிச்சு தராங்க. இப்போ மாதம் நாங்கள் பதிவாங்க தான் நம்ம சாப்பிடுவோம். நாகர்கோவிலில் உள்ள இந்த தாயம்மா கைப்பக்குவம் உணவகம் போல சென்னை அடுத்த மாமல்லபுரம், தருமபுரி, திருநெல்வேலி, மதுரை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இயற்கை உணவகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உணவு என்பது வயிற்றை நிரப்பி திருப்திப்படுத்துவது மட்டுமல்ல, மனதை தூய்மைப்படுத்தி நோயில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதும் கூட. சிறுதானிய இயற்கை உணவகங்கள் நாடு முழுவதும் அதிகரிக்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.